Hello guys, welcome back to newspaper session. So இன்னைக்கு newspaper பார்க்கிறதுக்கு முன்னாடி important days பார்த்துட்டு போலாம். So இன்னைக்கு first என்ன டே அப்படினா ஏப்ரல் 12. So என்ன டேன்னு சொல்லி பார்க்கலாமா? First human space flight day. First human space flight day அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஏப்ரல் 12ல அப்சர்வ் பண்ணப்படுற இம்பார்ட்டன்ட் டே. சரியா? ஸோ இது வந்து எடிஷன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சரியா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டே அப்படின்னா ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹியூமன் வந்து போயிருக்காங்க இல்லையா? ஸோ விண்வெளியில் ஹியூமனை முதல்ல அந்த நிலாவில் தரையிறங்கிறது அதாக இருக்கட்டும். ஸோ விண்வெளிக்கு முதல் மனிதன் போனது. ஸோ அதை ஒரு ஆனிவர்சரி மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் 12ல வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் டேன்னு சொல்கிறாங்க. சரியா? நீங்கள் தப்பாக என்ன எடுத்துடக்கூடாது அப்படின்னா 2023 தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ங்கிறது எடிஷன் எடுத்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் இது யார் அப்சர்வ் பண்றா அப்படின்னா யுனைடெட் நேஷன் தான் என்ன பண்றாங்க, இந்த டே அப்சர்வ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் மனிதன் விண்வெளிக்கு போன முதல் மனிதன் யாரு அப்படின்னா யூரி ககாரின். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல, நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். யூரி ககாரின் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா சோவியத் யூனியன். ஸோ சோவியத் யூனியன் அந்த நாட்டை சேர்ந்த யூரி ககாரின் தான் என்ன பண்ணிக்காங்க, விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதன். சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னது ஏப்ரல் 12ல அப்சர்வ் பண்ணுற டே. சரியா? நெக்ஸ்ட் இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு போகலாம். சரியா? நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குன்னு பாருங்க, டேட்டா ப்ரொடக்ஷன் பில் இன் மான்சூன் செஷன். இது வந்து என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ல மான்சூன் செஷன் சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டத்தொடர், மான்சூன் கூட்டத்தொடர் வந்து கூட்டுறாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டேட்டா ப்ரொடக்ஷன் பில்லை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கான வருஷம் வந்து எப்போ அப்படின்னா 2022 டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2022 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, யூனியன் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு புது லா வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பில் வந்து கொண்டு வர போகிறோம். என்ன அப்படின்னா டேட்டா ப்ரொடக்ஷன் பில் 2022 வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ யூனியன் சார்பாக யார் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா வெங்கடரமணி, அதாவது வெங்கடரமணி இருக்காங்களே. ஸோ அவங்க தான் யூனியன் சார்பாக அப்பியர் ஆகி அங்கே வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் பில் இருக்கா, ஸோ இது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்களேன், என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரீசனபிள் செக்யூரிட்டி ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் 2011 அந்த ஆக்ட் தான் என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணுது. அதாவது 2011ல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில்லை 2022 டேட்டா ப்ரொடக்ஷன் பில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அந்த ரீப்ளேஸ் பண்ண போகிற அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ டேட்டா ப்ரொடக்ஷன் பில் அப்படிங்கிறது என்ன, அது வந்து எதை சொல்ல போறாங்க, அதோட சாராம்சம் என்ன அப்படின்னா டேட்டா ப்ரொடக்ஷன் பில்ங்கிறது யூசரோட டேட்டா வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மற்றவங்களுக்கு மற்ற பிளாட்ஃபார்முக்கு வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. டேட்டா வந்து ப்ரைவசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரைவசியை வந்து கொடுக்கணும் யூசருக்கு. ஸோ அதான் என்னது முக்கிய சாராம்சமாகவே இருக்குது. ஸோ அதான் சொல்றாங்க, இந்தியா பிளான்ஸ் ஃபார் நியூ டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் டு போல்ஸ்டர் தி ஆன்லைன் ப்ரைவசி. போல்ஸ்டர்னா என்ன, ஸ்ட்ரென்தன் பண்றது, ஆன்லைன் ப்ரைவசியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதா என்னது இதோட முக்கிய சாராம்சம் சொல்றாங்க. The Digital Personal Data Protection Bill 2022 was announced by யாரு, கவர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்றாங்க டு என்ஃபோர்ஸ் தி இண்டிவிஜுவல் பிரைவசியை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். சரியா? The new bill will replace the existing information technology. நான் இப்போ சொன்னேன் இல்லையா 2011ல ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல் கொண்டு வந்திருக்காங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணுது. எது 2022ல வந்த டேட்டா ப்ரொடக்ஷன் பில். சரியா? நெக்ஸ்ட் the bill aims at balancing the right of individual, அதாவது ஒருத்தருடைய தனி மனித உரிமை இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது பண்ணுது, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. டு ப்ரொடக்ட் தேர் பர்சனல் டேட்டா அண்ட் நீட் டு ப்ராசஸ் இட் லாஃபுல் பர்பஸ். அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இதை வந்து யூஸ் பண்றோம், ஒரு மொபைலில் எல்லாமே யூஸ் பண்றோம், மொபைலில் குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்மளோட டேட்டா வந்து என்ன பண்ணணும், அது நம்மளுடைய உரிமை, நம்மளோட டேட்டா நம்மளை கேட்காம மற்றவங்களுக்கு வந்து பரவிடக்கூடாது இல்லையா. ஸோ அது சொல்றாங்க. சரியா? டெஃபினிஷன் ஆஃப் டேட்டா ஃபிடியூசரின்னு இருக்கா, ஃபிடியூசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பகத்தன்மையான, நம்பிக்கையான, அதை சொல்லுவாங்க. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் data fiduciary, data principle and data processor are outlined within the bill. இந்த பில்லில் வந்து என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா அந்த பிரைவசிக்கான டேட்டா ஃபிடியூசரி நம்பிக்கையான அந்த டேட்டாஸ் அது வந்து எப்படிலாம் நம்பிக்கை பண்ண, அதாவது எப்படிலாம் பிரைவசியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறத பற்றிலாம் என்ன பண்ணப்பட்டதுன்னா அவுட்லைனாக ஓவராலாக சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? எதெல்லாம் மான்சூன் செஷனில். ஸோ செகண்ட் நியூஸ் போகலாமா,
unfazed India to hold the G20 event in delay. இது வந்து என்ன unfazed அப்படின்னா என்ன அப்படின்னா கலக்கம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு கலங்கம் எதுவுமே இல்லாம அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அதாவது என்ன பண்றாங்க, லே லடாக் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இந்தியாவோட G20 மீட்டிங் இருக்குல்ல, ஒன் ஆஃப் த மீட்டிங் அங்கே வந்து வைக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ஸோ அதை பார்க்கலாம். ஸோ G20 என்கேஜ்மெண்ட் குரூப் மீட்டிங் லே வந்து இந்த மாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீட்டிங் வந்து என்ன மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னா இந்த லே லடாக்ல வந்து யூத் 20, அதாவது பிசினஸ் 20 கேள்விப்பட்டிருப்போம், சிவில் 20 கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி என்ன 20 அப்படின்னா யூத் 20 சமிட் வந்து நடக்க போகுது, Y20 அதை சொல்றாங்க. ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படின்னா April 26ல இருந்து 28 இன் லேல லடாக்ல நடக்க போகுது. சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒன் ஆஃப் த மீட்டிங் வந்து அந்த சைடில் நடக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியா, இங்கே வந்து மீட்டிங் வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக என்ன பண்ணிருக்காங்க, அருணாச்சல் பிரதேசத்துலையும் இந்த மாதிரி ஒரு G20 ஒன் ஆஃப் த மீட்டிங் வந்து நடக்கும்போது சைனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கை வந்து பாய்காட் பண்ணியிருக்காங்க, புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி லே லடாக், அருணாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர், இந்த மாதிரி முக்கியமான அந்த டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அந்த பிளேஸில் வந்து மீட்டிங் வச்சா ஸோ அந்த பாகிஸ்தான் ஆகட்டும் சைனா ஆகட்டும் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாய்காட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் கொடுக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளேஸ்லாம் இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது நிரூபிக்கும் வகையில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட முக்கியமான மீட்டிங்லாம் அங்கே வச்சுட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாம், அடுத்த நியூஸ் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா செட் டு க்ரோ பை 5.9% திஸ் ஃபிஸ்கல். ஐஎம்எஃப்னா என்னது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் 2023 and 2024 அந்த வருஷத்தில் நம்மளுடைய க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5.9% இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபோர்காஸ்ட் பண்ணதை விட எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா 0.2% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் ஃபினான்ஷியல் இயர் 24 அந்த இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 6.3% இருக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணதை விட எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா 0.5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்து டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா எடிட்டோரியல் தான் வரும். ஸோ எடிட்டோரியலில் இன்னைக்கு என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே உள்ள நியூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் தான். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா வந்து பார்க்க தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வரவே வராது. ஸோ ரீட் பண்ணி எடிட்டோரியல் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் எடிட்டோரியல் என்ன அப்படின்னு சொல்கிறேன், பில்டிங் சேஃப் கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, மிஸ்யூஸ் ஆஃப் டிடென்ஷன் பவர் ரெண்டர்ஸ் நீட் டு ஸ்டிக் டு ப்ரொசீஜர் பாராமௌண்ட். இது வந்து என்ன அப்படின்னா டிடென்ஷன் பவர் லா அப்படிங்கிறது என்ன, தடுப்பு காவல் சட்டம் 1950. ஸோ அந்த லா தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தடுப்பு காவல் சட்டம்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரியணும்ல. தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறது என்ன, அதாவது இங்கே இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா அதான் சொல்கிறாங்க. சரியா? என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்களுடைய நடவடிக்கைகள் நாட்டில் எவ்வளவோ சிட்டிசன் இருக்காங்க. ஸோ ஒரு சிட்டிசன் பர்டிகுலர் சிட்டிசன், ஸோ அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நம்ம இந்தியாவோட அதை சட்டம் மற்றும் ஒழுங்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதை பாதிச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் பாதிக்குது அப்படின்னா அந்த நபரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸ் வந்து 1 வருஷ சிறை தண்டனையில கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து எப்படி அப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய இதுக்கு முன்னாடி அவங்க நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அவங்க ஏற்கனவே குற்றம் புரிந்தவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு நபராக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நடவடிக்கைகள் இந்த மாதிரி நாட்டை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறத கணிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள 1 வருஷத்துக்கு வந்து சிறை தண்டனை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சாட்சியோ எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து காவல்துறை வந்து 1 வருஷத்துக்கு சிறையில் வைப்பாங்க. ஸோ அதான் என்னது அப்படின்னா தடுப்பு காவல் சட்டம். சட்டம் வந்து 1950 வந்து எனாக்ட் பண்ணப்பட்டது. சரியா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, 1950. ஸோ இதில் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க, பட் அவங்களால சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு வந்து சிறை வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தருடைய தனி மனித உரிமை வந்து அங்கே வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியா மாதிரி உள்ள நாட்டில் ஜனநாயகத்தில் இந்த மாதிரி ஒரு இது வந்து கொஞ்சம் அப்போசிங்காக தான் இருக்குது, அகேன்ஸ்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி தனி மனித உரிமையை வந்து அது பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இது கலந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த எடிட்டோரியலில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் போலாம். ஸோ அடுத்து பாருங்களேன். ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பொலிட்டிக்கல் தான். என்ன பாருங்க, ஜெலன்ஸ்கி will be happy to speak at G20 summit in a September minister. இது வந்து சொல்றாங்க ஜெலன்ஸ்கினா யாரு, நம்ம உக்ரைனோடைய பிரசிடென்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க தான் யாரு, ஜெலன்ஸ்கி. சரியா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா செப்டம்பர்ல G20 சமிட்டை பேச போறாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உள்ள நியூஸ்க்கும் ஹெட்லைனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஸோ நம்ம ரீசெண்டாக நியூஸ்ல பார்த்தோமா உக்ரைனோடைய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நியூ டெல்லி விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேம் கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன அப்படின்னா எமைன்
டெசாபரோவா சரியா, இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நியூ டெல்லிக்கு வராங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க இல்லையா, ஸோ மீனாட்சி லேக்கி, ஸோ இவங்க எல்லாத்தையும் இவங்களெல்லாம் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸில் பார்த்தது ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் இந்தியாவுக்கு வேணும், அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஹையர் ப்ரொஃபஷனல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீவுக்கு வந்து விசிட் பண்ணுங்க, ஸோ அங்கே வந்து பாருங்க ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து ஓவராலாக மெயினாக பேசுனது. இவங்க பேசின பாருங்களேன், உக்ரைனியன் ஃபர்ஸ்ட் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் அர்ஜஸ்ட் இந்தியா டு ஃபாலோ த பேலன்ஸ்டு பொசிஷன், அதாவது ஒரு பேலன்ஸான பொசிஷனுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கோம், அப்ஸ்டெயின் தான் பண்ணியிருக்கோம், ஓட் பண்ணல, யாருக்குமே உக்ரைனுக்கோ இல்லை ரஷ்யாக்கோ எந்த சார்பாகவுமே என்ன பண்ணல அப்படின்னா ஓட் பண்ணல, அப்ஸ்டனேஷன்ல தான் இருக்கிறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஃபாரின் மினிஸ்டர் இன்வைட்ஸ் தோவல்னா யாரு, அஜித் தோவல், நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்வைட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கீவுக்கு நீங்க விசிட் பண்ணுங்க. பாருங்களேன், இன்வைட் தி தோவல் டு விசிட் தி கீவ் அண்ட் டெசாபரோவா சேஸ் எனி எஃபர்ட்ஸ், அதாவது இந்தியா வந்து ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுங்க டு பிரிங் இந்த வாரம் எப்படியாவது முடிக்கிற மாதிரி எந்த ஒரு எஃபர்ட் நீங்கள் எடுத்தாலும் அது வரவேற்கத்தக்கது, ஸோ அதை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, அக்யூசஸ் ரஷ்யா ஆஃப் கேரிங் அவுட் ரேப் அண்ட் மசாக்ரி ஆஃப் த சிவிலியேஷன், ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் பேசியிருக்காங்க. சரியா, ஸோ இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் அவங்க வந்து இந்தியாட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இது வந்து எதுக்காக நம்ம இந்தியாட்ட வந்து பர்டிகுலராக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா G20 பிரசிடென்சி யார் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான நம்ம தான். சரியா, ஸோ இது மூலமா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இந்தியா மூலமா வந்து ஒரு உலக லெவலில் நடக்கிற அந்த போர் வந்து அமைதி கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. சரியா, G20 மீட்டிங்ல எல்லா கண்ட்ரியுமே என்ன ஆகும் அப்படின்னா கூடும் இல்லையா. ஸோ நம்ம இந்தியா வந்து எல்லா கண்ட்ரியுமே வருவாங்க, 20 கண்ட்ரிஸ் G20ல உள்ள இந்த 20 கண்ட்ரிஸாக இருக்கட்டும், ஸோ இதை தவிர மற்ற நாடுகள் பார்ட்டிசிபேஷன் கண்ட்ரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வருவாங்க, நிறைய கலந்து ஆலோசிப்பாங்க. ஸோ இதனால ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பப்படுறோம். ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்து சொல்றாங்க. சரியா, ஸோ அதுதான் இருக்கு. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க, IMD அப்படின்னா என்னது, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க ப்ரிடிக்ட்ஸ் தி நார்மல் மான்சூன் ஆஸ் எல் நினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பருவகால மாறுபாடு, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல் நினோ எஃபெக்ட் சொல்லுவாங்க. லூம்ஸ் லாட் திஸ் இயர், அதாவது பருவகால மாறுபாடு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக இருந்தாலும் ஸோ IMD என்ன ப்ரிடிக்ட் பண்ணிக்காங்க, நார்மல் மான்சூன், அதாவது அந்த மழை இருக்குல்ல, ஸோ அது வந்து நார்மலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபோர்காஸ்டிங் 4% ஸ்டார்ட் ஃபால் இன் கம்மிங் சீசன், இந்த சீசன்ல எவ்வளவு % ஸ்டார்ட் ஃபால் இருக்கும் அப்படின்னா 4% இருக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. சரியா, சோ அது முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இங்க இருக்கு பாருங்களேன். சோ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எல் நினோ, அதாவது எல் நினோ ஆனது பருவகால மாறுநிலை. சோ அதை சொன்னேனா, சோ அது வந்து எவ்வளவுதான் பெருசா டெவலப் ஆகிட்டே இருக்கா அதை சொல்றாங்க. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் எல் நினோ a cyclic phenomenon of warming in the central Pacific is believed to be the key factor affecting the this year, அதாவது இந்த வருஷத்துக்கான மான்சூனை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னது, அந்த பருவகால மாறுபாடு. சரியா, அதை கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் வெதர் ஏஜென்சி பேர் கொடுத்துருக்காங்க, ஸ்கைமெட் அப்படிங்கிறது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நார்மல் மான்சூன் லெவலுக்கு கீழே தான் இருக்கும் இந்த வருஷம் மழை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 94% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, எந்தெந்த பிளேஸ்ல அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், எந்த பிளேஸ்ல எல்லாம் நார்மல் லெவலுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த எல் நினோ எஃபெக்டால அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பனி பிரதேசங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன ஆகும், உருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த most of central India and southern India key agriculture area are expected to receive the இங்க பாருங்களேன். சோ இது வந்து என்ன அப்படின்னா most central part of India இருக்காங்களா அவங்க, அப்புறம் சவுத் இந்தியா southern part of India இருக்காங்களா அவங்க, அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஏரியா அந்த சைடுல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் சீசன் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, சோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் நியூஸ்ல என்ன இருக்கு பாருங்க. 6 GHz ஸ்பெக்ட்ரம் பீட்ஸ் வயர்லெஸ் டெல்கோஸ் அகெயின்ஸ்ட் ஃபிக்ஸ்டு லைன் பிராட்பேண்ட் என்டிட்டிஸ். இது வந்து என்ன அப்படின்னா 6 GHz அப்படிங்கிறது என்ன ஸ்பெக்ட்ரம், அது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அது வந்து எவ்வளோனா 6 GHz அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரம். சரி, இது வந்து எதுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ்டு லைன் பிராட்பேண்ட் என்டிட்டிஸ், இவங்களுக்கும் அந்த வயர்லெஸ் டெல்கோஸ் இருக்காங்களா, ஸோ இவங்களுக்கும் ஒரு காம்படிஷன். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ என்ன பாருங்களேன், இந்த காம்படிஷன் இஸ் ஃபார் ஸ்பெக்ட்ரம். எதுக்காக காம்படிஷன் இருக்கு அப்படின்னா ஸ்பெக்ட்ரம்கான காம்படிஷன் தான். தட் குட் எனேபிள் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் 5G அண்ட் வைஃபை. அதாவது மக்கள்லாம் இப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வயர்லெஸ்
சம்திங் அது ரிலேட்டடான டெக்னாலஜி அதை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து வைஃபை இருக்கு இல்லையா, ஸோ அது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது வைஃபை அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி போட்டிகள் அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைசன்சிங் த 6 GHz ரேஞ்ச், அதாவது 6 GHz ரேஞ்ச் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஸோ யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், வுட் பெனிஃபிட் ஃபிக்ஸ்ட் லைன் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் ஜெயன்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். as some of the later try to get into the public wifi, அதாவது என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டெலிகோட்ஸ் அந்த 6 GHz ஸ்பெக்ட்ரம் வந்து கொண்டு வர்றாங்க, திருப்பி லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இதனால இவங்களுக்கு வந்து யாருக்கு, இந்த ஃபிக்ஸ்ட் லைன் ப்ராட்பேண்ட் என்டிட்டிஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா அகேன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, நியூ இயர் வைஃபை ரவுட்டர்ஸ் இன் தி இந்தியா லார்ஜ்லி யூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆன், அதாவது புது வைஃபை ரவுட்டர் வந்து எந்த ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 2.4 GHz ல இருந்து 5 GHz பேண்ட் வரை யூஸ் பண்றாங்க. as a frequency increase, அதாவது frequency இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் த சிக்னல் இருக்குல்ல, ஸோ சிக்னலோட ரேஞ்ச் வந்து என்ன ஆகும், டிராப் ஆகும். ஆனால் அதை விட பேண்ட் வித் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி போகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த வைஃபை 6E ஸ்டாண்டர்ட் லான்ச், இந்த வைஃபை 6E ஸ்டாண்டர்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2020 லான்ச் பண்ணிருக்காங்க. யூஎஸ்எஸ்சி 6 GHz enabling the speed, அந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 9.6 Gbps per second. நம்ம ஜிபி இருக்கு 9.6 GB per secondல வந்து இருக்கும் அதோட ஸ்பீடு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க, 2020 லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, ஸோ இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அர்ஜஸ் G20 to unite on debt distress of middle income countries. இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், ஸோ அவங்க எந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வாஷிங்டன் போயிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங் இங்கே நடக்குது, வாஷிங்டன்ல நடக்குது, செகண்ட் மீட்டிங் நடக்குது. ஸோ இதுல வந்து கோ சேர்மன் யாரு அப்படின்னா RBIயோட கவர்னர் சக்திகாந்த. சரியா, சோ இவங்க ரெண்டு பேரும் எப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னா April 12 and 13, இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, சோ இதுல வந்து மேஜரா எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணி பேச போறாங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியலா மிடில் இன்கம் கண்ட்ரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட கடன் அதனால அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும், ஸோ அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணி பேச போறதா சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவை சுத்தி உள்ள அண்டை நாடுகளான ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அப்புறம் வந்து பங்களாதேஷ் இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா IMF ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. ஸோ எங்களால பொருளாதார இதுல இருந்து மீண்டு வரணும், எங்களுக்கு வந்து ஹெல்ப் கேங்க அப்படி ஃபினான்ஷியலா ஹெல்ப் கேட்கறாங்கல்ல, ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி மெயினா ஃபோக்கஸ் பண்ணி பேச போறதா சொல்றாங்க. சரியா, ஸோ அதுதான் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு, மற்றது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா IPL தான் இருக்கு. சரியா, சோ என்ன ரெண்டு நியூஸ் அப்படி பார்க்கலாம். நிஷா பேக்ஸ் சில்வர் மெடல் அண்ட் பிரியா பிக்ஸ் அப் தி பிரான்ஸ் மெடல். இது என்ன டோர்னமெண்ட்ல அப்படின்னா ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்க நடந்திருக்குன்னா அஸ்தானா அப்படிங்கிற பிளேஸ் நடந்திருக்கு. ஸோ அதுல நிஷா தஹியா அப்படிங்கிறவங்க வந்து 68 கிலோகிராம்ல சில்வர் மெடல் வின் பண்ணிக்காங்க. அதே மாதிரி பிரியா 76 கிலோகிராம்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிக்காங்க. சரியா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே அங்கிதா ரெய்னா ஹெல்ப்ஸ் இந்தியா பீட் தாய்லாந்து, அதாவது இந்தியா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தாய்லாந்தை வந்து பீட் பண்ணிருக்கு. ஸோ அதுல யார் அது மேஜரா ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னா அங்கிதா ரெய்னா அப்படிங்கிறவங்க தான். சரியா, அங்கிதா ரெய்னா ஓட் தி போத் ஹெர் சிங்கிள், அதாவது உமன்ஸ் சிங்கிள் அதுலயும் சரி, டபுள்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ உமன்ஸ் டபுள் அதுலயும் சரி, இவங்க வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா வின் பண்ணிக்காங்க. இது மூலமா இந்தியா வந்து என்ன பண்ணிருக்கு, தாய்லாந்தை தோக்கடிச்சிருக்கு. ஸோ அதை சொல்றாங்க. ஸோ இது என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஏசியா ஓஷேனியா பில்லி ஜீன் கிங் கப் உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் இது என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு தெரியணும்ல, இது வந்து டென்னிஸ் டோர்னமெண்ட். மேல நடந்தது என்ன அப்படின்னா வெஸ்லிங் சாம்பியன்ஷிப் ஆனது, கீழே நடந்தது டென்னிஸ் டோர்னமெண்ட். அந்த ஃபுல் டைட்டில் கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏசியா ஓஷேனியா பில்லி ஜீன் கிங் கப் உமன்ஸ் டென்னிஸ் டோர்னமெண்ட். எங்க நடந்திருக்கு அப்படின்னா தஸ்கன் அண்ட் உஸ்பெகிஸ்தான்ல அந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு. அதுல யார் வின் பண்ணிருக்கா, அங்கிதா ரெய்னா தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, சிங்கிள் உமன்லையும் டபுள்ஸ்லையும் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதனால இந்தியா வந்து தாய்லாந்தை பீட் பண்ணிருக்கு. ஸோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா, ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான எல்லா நியூஸ்மே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.